வணக்கம். விவசாய கடவுள் சரவணகிளி, பாரதி ஜனதா விவசாய மாவட்ட தலைவர். இப்போ நான் வந்திருக்கேன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா வெள்ளாங்குடி கிராமம் மெயின் ரோடு. நம்ம கன்னடங்கள் வாய்க்கால் வெள்ள நீர் வாய்க்கால் சந்திக்கக்கூடிய இடத்துல நான் நிற்கேன். தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் 1060 கோடி 76 லட்சம். இந்த கால்வாய் வேலை நடந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் 2 சைடு இன்னும் கரை போடலை. வெள்ளநீர் கால்வாயோட தலைமறையில் 10 மதகு இருக்குது. ஆனால் 10 மதகு ஒரு ஆறில் உள்ள தண்ணிலாம் போகும். நம்ம கோதையாத்துலேருந்து வர வெள்ள நீர் மட்டும்தான் போகணுன்னு இது ரூல்ஸ் படி கட்டியிருக்காங்க, பல கோடி ரூபா செலவு பண்ணி. ஆனால் நான் இப்போ அந்த எல்க வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கரை சரியான முறையில் போடாதனால இப்போ தண்ணி வீணாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சுதுன்னா தண்ணி நிறைய போனால் தப்பு கிடையாது. இப்போ நமக்கு அந்த சைடு 12,500 ஏக்கர் கன்னடங்காலில் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் நான் ஒரு மாதம் மழை வரல அப்படி இப்படின்னு சொல்லி தண்ணி குறைவாயிட்டுனா பயிர் தீஞ்சிரும். அதனால் நான் தப்பு சொல்லலை. இந்த வெள்ள நீர் கால்வாயில் பாசனம் பண்ணி விளையக்கூடிய மக்களும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷம்தான். ஆனால் அவங்க ஒவ்வொரு இதுலேயும் இந்த குளம் சற்று போட்டு அவங்களுக்கு கரெக்டான முறையில் இந்த தண்ணி போய் ஜாயின் பண்ணதுக்கு இன்னும் விடலை. திறந்தாச்சு, தண்ணி போய்கிட்டு இருக்கு. எப்போது மாதிரி அந்தந்த குளத்தில் இது பண்ணி பயிர் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக கரண்ட்டு மின்சாரம் இருக்குது, கிணறு இருக்குது. எங்களுக்கு கன்னடங்கால் வாய்க்காலில் யாருக்கும் கிணறு பாசனம் கிடையாது. 2 பூவும் நீரடி பயிர் தான் அங்கே விளைய வைக்க முடியும். அந்த இதில் வெள்ள நீர் கால்வாயில் இருக்காங்க அத்தனை பேர் சாத்தாங்குளத்து வரைக்கும் வாழை நெல் கரும்பு பயிர் வகைகள் போடலாம். ஒரு பூ நெல் நடுவாங்க. சந்தோஷமான ஒரு இதுதான். ஆனால் தண்ணியை முறையாக பயன்படுத்தட்டும் எல்லா மக்களுக்கும் அரசாங்கம். நன்றி, வணக்கம்.